வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக மூத்த ஊடகவியலாளர் ஐலேசா மென்பொருள் நிறுவனத்தினுடைய சிஇஓ திரு ஆலி செந்தில்நாதன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். பேரலையின் பார்வையாளர்களுக்கு இது புதுசாக இருக்கும். உங்களை ஒரு மூத்த பத்திரிகையாளராகவும் தொடர்ந்து அரசியலில் மிகுந்த ஈடுபாட்டோடு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் மீது அக்கறையுள்ள மனிதர்களில் எங்களுடைய பார்வையாளர்களுக்கு நீங்கள் ஒரு முக்கியமான நபர். பட் ஆனால் அதை தாண்டி ஆடியன்ஸுக்கு தெரியாத உங்களுடைய பக்கங்களையும் ஆடியன்ஸுக்கு திறந்து வைக்கணும்னு ஆசைப்படுறேன் சார். நன்றிங்க. கனித்தமிழ் மாநாடு அப்படின்றது குறித்து நீங்கள் முகநூலில் ஒரு பதிவு போட்டிருந்தீங்க. பொதுவாக அந்த கனித்தமிழ் மாநாடு அப்படின்ற அந்த வார்த்தையே ரொம்ப அதிகமாக புழக்கத்தில் இல்லாத ஒரு வார்த்தை. அப்படின்னா என்ன? முதல்ல 1999 நடந்ததா குறிப்பிட்டிருக்கீங்க. இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு? முதல்ல அந்த கனித்தமிழ் மாநாடு அப்படின்னு நடக்கிறதுனுடைய நோக்கம் இது என்ன அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. கனித்தமிழ் மாநாடு நாளைக்கு, அதாவது 8ஆம் தேதி தொடங்கி 9, 10 3 நாட்கள் சென்னை வர்த்தக மையத்தில் நடத்துது. தமிழ்நாடு அரசு தான் அதை நடத்துகிறாங்க. கனித்தமிழ் அப்படிங்கிற வார்த்தை அடிப்படையில் என்னென்னா, தகவல் தொழில்நுட்பத்தை தமிழ் மொழிக்கு கொண்டு வருவது, கணிப்பொறி நுட்பங்களை தமிழ் மொழிக்கு கொண்டு வருவது. அதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் அந்த மாநாடு. ஓகே. இந்த மாநாடு முதல்ல இது ஒரு 30 வருஷ வரலாறு உள்ள ஒரு ஸ்டோரி. இது 1999 சென்னையில் இதை போல் ஒரு மாநாடு நடந்தது. அந்த மாநாட்டுக்கு பேர் தமிழ் இணையம் 99. அப்போ தான் இன்டர்நெட் அறிமுகமாகிற காலகட்டம். அப்போது ப்ரௌசிங் சென்டரில் போயிட்டு 1 மணி நேரத்துக்கு 100 ரூபா 150 ரூபா கொடுத்துடலாம் ப்ரௌஸ் பண்ண காலகட்டம். நிறைய ஊர்களில் இன்டர்நெட்டே ஃபுல்லாக வரல. மொபைல் ஃபோன்லாம் அப்போ இல்லை, ஸ்மார்ட் ஃபோன்லாம் கிடையாது, யூடியூப்லாம் கிடையாது, சோஷியல் மீடியா கிடையாது, இப்போ இந்த மாதிரி எந்த சேனல்லாம் அப்போ கிடையாது. கம்ப்யூட்டர்ன்ற வார்த்தையே அறிமுகமாகாத காலமாக கம்ப்யூட்டரையே பேப்பரில் படம் வரைஞ்சி பார்த்த காலகட்டம். அந்த பீரியட்லேயே தமிழ் மொழி கணிப்பொறி உலகத்தில் எப்படி வளர்க்கப்படணும், எப்படி பயன்படுத்தணும் தமிழை கணிப்பொறியில் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த கலைஞர் மு. கருணாநிதி அவருடைய பீரியடில் நடந்த ஒரு பெரிய நிகழ்வு. கிட்டத்தட்ட அதனுடைய சில்வர் ஜூப்ளிக்கு வந்திருக்கிறோம், 25 வருஷம். இப்போ செயற்கை நுண்ணறிவு உலகம் வந்துருச்சு. கணிப்பொறி காலத்துலேருந்து இணைய காலத்துக்கும், இணைய காலத்துலேருந்து மொபைல் ஃபோன் காலத்துக்கும் தாண்டி இப்போ நாம் ஏஐ காலத்துக்கு வந்துட்டோம். அப்போ இந்த காலத்தில் தமிழுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி உலக அளவில் வரக்கூடிய நிபுணர்கள், தமிழ்நாட்டை சேர்ந்த நிபுணர்கள் எல்லாரும் சேர்ந்து ஆலோசித்து ஒரு முடிவு எடுக்கிறதுக்கான நிகழ்வு தான் அடுத்த 3 நாள் இங்கே நடக்க போகிற நிகழ்வு. இப்போ 99 நடந்த மாநாடு பற்றி குறிப்பிடும் பொழுது நீங்கள் அதில் மீடியா கோஆர்டினேட்டராக அதில் பணியாற்றி இருக்கீங்க. ஆனால் இன்னைக்கு நீங்கள் மீடியா கோஆர்டினேட்டர் கிடையாது. உங்களுக்குன்னு ஒரு மீடியா இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு டிரான்ஸ்லேஷன் இண்டஸ்ட்ரி இருக்குது. இந்த இண்டஸ்ட்ரியில் தமிழ்நாட்டில் ஃப்ரண்ட் ரன்னர்ஸில் நீங்கள் ஒரு ரோல் ப்ளே பண்ணுறீங்க. அந்த 99 மாநாட்டில் என்ன நடந்தது? ஒரு மீடியா கோஆர்டினேட்டராக நீங்கள் அப்சர்வ் பண்ண விஷயங்கள் என்னென்ன சார்? இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல 99 மீடியா கோஆர்டினேட்டராக இருந்தீங்க, ஆனால் இன்றைக்கி நீங்கள் இந்த மாதிரி தொழில்நுட்பத்துறையில் வளர்ந்துருக்கிறீங்கன்னு. நான் தொழில்நுட்பத்துறையில் வளர்ந்ததுக்கு காரணமே அந்த 99 மாநாடு தான். ஓகே. அந்த மாநாடு என்னை மிகப்பெரிய அளவு மாற்றுச்சு. அந்த மாநாட்டை பற்றி நிச்சயமாக பேசணும். இன்றைய தலைமுறைகளுக்கு அது தெரியாமல் இருக்கலாம். இன்றைக்கி ஃபேஸ்புக்கில் தமிழ் பார்க்குறீங்க, மொபைல் ஃபோனில் தமிழ் பயன்படுத்துகிறீங்க. இந்தியா முழுக்க தானே இருக்குது, எல்லா மொழியிலையும் இருக்கிறாங்க, உலகம் முழுக்க தானே இருக்குது, அதனால் சாதாரணம் அப்படின்னு நீங்கள் பொதுவாக நினைப்போம் இல்லையா? ஆனால் ஆரம்பத்தில் அது சாதாரணமாக வரல. நான் 99 இந்த மாநாடு நடக்கும்போது, அதுக்கு முன்னாடி ஒரு 4-5 வருஷம் நான் இந்தியா டுடே பத்திரிக்கையில் சப் எடிட்டராக இருந்தேன். அந்த காலகட்டத்தில் தான் இந்த அப்போ இணையம் கிடையாது. முதல்ல கம்ப்யூட்டரில் இணையம் 95 பிறகு வருது. ஆனாலும் கம்ப்யூட்டரில் தமிழை கொண்டு வரதுக்கான முயற்சி, அதாவது தமிழை கொண்டு வரதுனா என்ன அர்த்தம்? டிடிபிலாம் இப்போ பேசுகிறேன் இல்லையா, தமிழை கம்ப்யூட்டர் திரையில் ஒழுங்காக கொண்டு வரணும், அதுக்கான முயற்சிகள்லாம் எடுக்கப்பட்டது. 80ஸ்லேருந்தே இருந்தாலும் கூட ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் ஒரு 20 சாஃப்ட்வேர் இருக்கும் கம்ப்யூட்டரில் தமிழை டைப் பண்ணுறதுக்கு. இந்த ஒவ்வொரு சாஃப்ட்வேருமே, ஒவ்வொரு விதமான ஃபாண்ட்டுமே தனித்தனியாக அதை கம்ப்யூட்டர் சயின்ஸில் என்கோடிங்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு எழுத்து, இப்போ ஆன்னு ஒரு எழுத்து இருக்குன்னா அது கம்ப்யூட்டரில் ஒரு எண்ணாக தானே பதிவாகும். அந்த எண் இருக்குல்ல, அந்த எண் ஒவ்வொரு சாஃப்ட்வேர்லையும் ஒவ்வொன்றா இருக்கும்.
இப்போ இங்கிலீஷில் வந்து நான் ஒரு டைப் பண்ணுறேன், ஒரு லெட்டர் டைப் பண்ணுறேன்னு வச்சுங்களேன், அது அந்த காலத்தில் ஃப்ளாப்பி டிஸ்க்கு தான் இருந்தது. அந்த ஃப்ளாப்பி டிஸ்கில் காப்பி பண்ணிட்டு போய் பக்கத்து ஆஃபீஸில் இல்லை வேறு ஒரு ஆஃபீஸில் இல்லை அன்றைக்கி வீட்டிலலாம் கம்ப்யூட்டர் இல்லை, அதனால் ஆஃபீஸில் தான் பண்ணி ஆகணும். எங்கேயாவது போய் ஓப்பன் பண்ணால் ஓப்பன் ஆகிடும், நீங்கள் படிக்க முடியும். தமிழ் அப்படிலாம் படிக்க முடியாது. ஞாபகம் இருக்கு சார். இப்போ பிடிஎஃப் வந்து நம்ம சிஸ்டத்தில் மாற்றி போட்டோம்னா புரியாத லாங்குவேஜுக்கு வருது இல்லையா? அப்படி இருந்தது. இப்போ தமிழ்நாட்டில் அப்போ நிறைய பேர் சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணாங்க. ஆனால் ஒவ்வொரு சாஃப்ட்வேரும் தனித்தனி தீவாக இருந்தது. இங்கிலீஷில் ஆனால் உலகம் முழுக்க ஒன்றா இருந்தது. நீங்கள் டிடிபி சென்டரில் இருக்கக்கூடிய அங்கே ஒரு தமிழ் புக்கை டைப் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன், பிரிண்டர்கிட்ட எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு ஸ்டெப்பாக போகும்போது எல்லா இடத்துலையும் ஃபாண்ட்டும் கூட சேர்த்து காப்பி பண்ணிட்டு போகணும். அது மட்டும் இல்லாமல் அந்த தமிழை வந்து கம்ப்யூட்டரில் என்டர் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு வந்து கீபோர்ட் சிஸ்டம் சொல்கிறோம் இல்லையா, அந்த கீபோர்டும் மாறி மாறி இருக்கும். இப்போ இங்கிலீஷில் கேங்கிற இடத்துல ஒரு கீபோர்டில் கா இருக்கும், இன்னொரு கீபோர்டில் ஆ இருக்கும், இன்னொரு கீபோர்டில் தா இருக்கும். ஸ்டாண்டர்டைசேஷனே இல்லை. இப்போ நான் வந்து இந்த ஆஃபீஸில் வேலை செய்யும்போது ஒன்று கற்றுக்கிட்டா அடுத்த ஆஃபீஸில் வேலை செய்ய போகும்போது நான் இன்னொரு தமிழை கற்றுக்கணும். இப்படி ஒரு காலகட்டத்தில் 95 அண்ணா பல்கலைக்கழகத்தில் வந்து ஒரு கருத்தரங்கு நடந்தது. இதையெல்லாம் எப்படியாவது நம்ம ஒன்றா சேர்க்கணும், ஒரே மாதிரி இருக்கணும், தமிழர்கள் எங்கே இருந்தாலும் அவங்க டைப் பண்ணுறதுக்கான கீபோர்டு ஒன்றா இருக்கணும். அந்த டெக்ஸ்ட்டு இப்போ இன்டர்நெட் அப்போ வர ஆரம்பிக்குது, இமெயிலெலாம் வந்துருச்சு. அப்போ வந்து நிறைய மெயிலிங் லிஸ்ட்லாம் இருக்கும். அந்த மெயிலிங் லிஸ்ட்டில் நாம் வந்து தமிழை டைப் பண்ணும்போது மெயிலிங் லிஸ்ட்டில் வந்து அமெரிக்கா தமிழரும் இருப்பார், இந்திய தமிழரும் இருப்பார், சிங்கப்பூர் தமிழரும் இருப்பார். இவங்க யாராக இருந்தாலும் அவங்களால படிக்க முடியணும். இங்கேருந்து மெயில் வந்து இப்போ நியூ ஜெர்சிலேருந்து மதுரைக்கு ஒரு மெயில் அனுப்புகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவர் டைப் பண்ணதை மதுரையில் இருக்கிறவங்க சொந்தக்காரங்க படிக்கணும் இல்லை. ஸோ இப்போது நியூ ஜெர்சியில் வந்து இப்போ இங்கேருந்து ஒருத்தர் வந்து நியூ ஜெர்சிக்கு வேலை போகிறவர் வந்து ஒரு மின்னஞ்சலை வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அவங்க தம்பிக்கோ யாருக்கோ அனுப்புகிறாருன்னா இங்கே இருக்கிறவங்க அதை தமிழில் படிக்க முடியாது. ஏன்னா வந்து அங்கே ஒரு ஃபாண்ட் இருக்கும், இங்கே ஒரு ஃபாண்ட் இருக்கும். அந்த இன்டர்நெட்லேயே தமிழுக்கான சிஸ்டமே இருக்காது. இப்படி ஒரு காலம் இருந்ததுன்னு சொன்னால் இன்றைக்கி இருக்கிறவங்களுக்கு வந்து இதை புரிஞ்சிக்கூட முடியாது. அப்போது தான் மொபைல் ஃபோனே இல்லை, அப்புறம் எங்கே வந்து உங்களுக்கு வந்து இன்டர்நெட்டில் தானே வரணும். ஸோ இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் இணைச்சி ஒரே மாதிரி தமிழுக்கான ஸ்டாண்டர்டைசேஷன் தர நிர்ணயத்தை உருவாக்கணும் அப்படின்னு 95 அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்தது. அதன் பிறகு 97 சிங்கப்பூரில் வந்து தமிழ்நெட் அப்படின்ற பேரில் ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்தது. அந்த தமிழ்நெட் கான்ஃபரன்ஸுக்கு நான் போயிருந்தேன். நான் இப்போ இந்தியா டுடேயில் சப் எடிட்டராக இருக்கிறேன். நான் கோவிந்தசாமின்னு சொல்லிட்டு சிங்கப்பூரில் வந்து ஒரு தமிழ் பேராசிரியர், அவர் தான் இந்த முயற்சியை வந்து செய்தார். அவர் ஏன் செய்தார்? அப்போது சிங்கப்பூர் அரசு வந்து இன்டர்நெட்டை வந்து தன்னுடைய மக்களுக்கு அறிமுகப்படுத்தும் போது அந்த ஊரில் தமிழ் ஒரு ஆட்சி மொழிங்கிறதுனால அதுக்கான டெக்னாலஜி உருவாக்கும் போது அது ஆங்கிலம், மலாய், சீன மொழி, தமிழ் மொழி 4க்கும் சேர்த்து தான் உருவாக்குனாங்க. ஒரு மொழி ஆட்சி மொழியாக இருந்தால் என்ன நடக்குன்றதுக்கு உதாரணம் சிங்கப்பூரில் தமிழர்களுக்கு கிடைச்ச அந்த வாய்ப்பு. 1995 தான் வந்து உலகம் முழுக்க வேர்ல்டு வைடு வெப் பரவன ஆண்டு. இன்றைக்கி சொல்கிற WWW சொல்கிறேன் இல்லை, அது வந்து பரவலாக ஆன ஆண்டு 95, இயர் ஆஃப் இன்டர்நெட்னு அதை சொல்லுவாங்க. அந்த ஆண்டிலேயே சிங்கப்பூரில் வந்து சிங்கப்பூர் அரசு தமிழுக்கு இணைய பக்கத்தை போட்டுச்சு. அந்த இணைய பக்கத்தை உருவாக்குறதுக்காக ஒரு பெரிய சயின்டிஸ்ட் தலைமையில் ஒரு குழு அமைச்சாங்க. அதில் ஒர்க் பண்ண ஒரு முக்கியமான சயின்டிஸ்ட், அவர் பேர் டான் டின் வி. அவர் வந்து ஆசியா முழுக்க ரொம்ப பிரபலமான ஒரு டெக்னாலஜிஸ்ட். அவரும் இந்த கனித்தமிழ் மாநாட்டுக்கு ஆன்லைனில் வரார். இந்த முறை 25 வருஷமாக தமிழுக்கு சேவை செய்த ஒரு சீனர். அந்த டான் டின் வி குழுவில் இருந்த கோவிந்தசாமி வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு இலக்கியவாதி. அவர் வந்து சிறுகதை எழுத்தாளர், நாடக எழுத்தாளர். ஆனால் அந்த வாய்ப்பு அவர் கிடச்சி அவர் போய் ஒர்க் பண்ணி அந்த அடிப்படையில் இந்த தமிழ் பேசும் உலகம் முழுக்க இருந்து, இலங்கையிலேருந்து, மலேசியாவிலேருந்து, அமெரிக்காவிலேருந்துலாம் தமிழர்களை கூப்பிட்டு இப்படி ஒரு பிரச்சனை நமக்கு இருக்கையா, எல்லா தமிழும் ஒரே தமிழாக இல்லை, தனித்தமிழாக இருக்குது, தனி தமிழாக இருக்குது. உலக தமிழர்கள் ஒரே மாதிரி நம்ம எல்லாத்தையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கணும்னா இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்கின்னு ஒரு கோடு இருக்குது. ஒரு ஆங்கிலம் உலகம் முழுக்க கம்ப்யூட்டரில் ஒரே மாதிரி பயன்படுத்துறதுக்கு அந்த ஆஸ்கிங்கிற கோடு தான் காரணம். அதே போல் தமிழுக்கு ஒன்று உருவாக்கணும்னு அந்த மாநாட்டில் தீர்மானம் போட்டாங்க. அதே போல் கீபோர்டு உலகத்தில் எங்கே போனீங்கன்னாலும் அந்த கொர்ட்டி கீபோர்டு தான், ASDFன்னு அடிக்கிறோமில்ல, அந்த கொர்ட்டி கீபோர்டு தான் இங்கிலீஷுக்கு. எல்லா இடங்கள்லையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் தமிழுக்கு வந்து அப்படி கிடையாது. 30-35 விதமான கீபோர்ட் லேஅவுட்ஸ் இருக்குது. இதையெல்லாம் தரப்படுத்தி ஒன்றா ஆக்கணும்னு முடிவு பண்ணாங்க. அந்த மாநாட்டுக்கு தமிழ்நாட்டிலிருந்து அன்னைக்கு தமிழ் வளர்ச்சிக்காக மிகப்பெரிய அளவுக்கு உழைத்தவர் அமைச்சர் தமிழ் குடிமகன், தமிழ் வளர்ச்சித்துறையின் அமைச்சராக அவர் இருந்தார். அமைச்சர் தமிழ் குடிமகன் அந்த மாநாட்டுக்கு வந்தார்.
அன்றைக்கி வந்து தமிழர்களுக்கு வந்து கம்ப்யூட்டரை அறிமுகப்படுத்துறதுல மிக முக்கியமான ஒரு ஆளுமைன்னு பார்த்தா எழுத்தாளர் சுஜாதா. அவர் தான் வந்து நிறைய பேருக்கு கம்ப்யூட்டர் சொல்லிக் கொடுத்தவர். அவர் தான் தமிழ்நாட்டுடைய கணிப்பொறி ஆசான். அவருடைய சிலிக்கன் சில்லு புரட்சிங்கிற ஒரு புத்தகம் அவர் தொடராக தினமணி கதிரில் வந்தது. அதுதான் இங்கே நிறைய பேருக்கு அறிமுகப்படுத்துச்சு. அவர் வந்தார். அதில் நான் பத்திரிகையாளனாக நான் இப்போ வந்து ஒரு யங் ஜேர்னலிஸ்ட் இந்தியா டுடேயில் சப் எடிட்டராக இருக்கிறேன். ஆனால் இவர் கோவிந்தசாமியினுடைய அறிமுகம் வந்து எனக்கு 95 கிடைச்சிது. அதனால் முதல் தமிழ் இணையதளம் ஒன்றை வடிவமைக்கக்கூடிய பொறுப்பு எனக்கு கொடுத்துருந்தார். கணியன் தமிழ் செய்தின்னு பேர். அதுக்கு நான் அது ஃப்ரீயாக தான் ஒரு வாலண்டியராக நான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போலாம் வந்து இங்கே சொன்னேன், அப்போ சென்னையில் வந்து ஒரு ப்ரௌசிங் சென்டர், ஒரே ப்ரௌசிங் சென்டர் தான் 96 இருந்தது. அதில் 1 மணி நேரத்துக்கு 180 ரூபா கொடுத்தா தான் ப்ரௌஸ் பண்ண முடியும். அந்த காலகட்டத்தில் அவர் 97ல் 1 மணி நேரத்துக்கு 180 ரூபா. 180 ரூபா. 96ல் 97ல் அப்புறம் கொஞ்சம் நிறைய வர ஆரம்பித்தாங்க. கோபாலபுரில் இருக்குது. அவர் முகமது யூனுஸ்ன்னு சொல்லிட்டு அவருடைய எம்டி, அவரும் நமக்கு நல்லா சப்போர்ட் பண்ணார் இந்த கணித்தமிழுக்கு. அந்த இடத்துல தான் அது வந்து நெட் கஃபேன்னு சொல்லிட்டு பேர். அங்கே வந்து அப்போது வந்து ஊழியராக இருந்தவர் இன்றைக்கி ரொம்ப பிரபலமான பதிப்பாளர் பத்ரி சேஷாத்ரி. அவர் அங்கே வந்து என்ஜினியர், கம்ப்யூட்டர் என்ஜினியர். அந்த இடத்துல தான் இங்கே தமிழ்நாட்டில் நிறைய இன்டர்நெட் வேலைகள்லாம் அங்கே தான் நடந்தது. ஸோ இந்த குழுவில் நாங்களாம் இருந்தோம். பத்ரி சேஷாத்ரியும் அதுக்கு வந்தார், முகமது யூனுஸ் அதுக்கு வந்தார், மாலன் வந்தார். அவங்க எல்லாமே வந்து அந்த கான்ஃபரன்ஸுக்கு வந்திருந்தாங்க. அந்த கான்ஃபரன்ஸ் முடிஞ்ச உடனே அமைச்சர் தமிழ் குடிமகன் வந்து இதை அடுத்த லெவலில் கொண்டு போகணும், அதுக்கான முயற்சிகளை தமிழ்நாடு அரசு எடுக்கும் அப்படின்னு சொன்னார். முக்கியமான காரணம் கலைஞர் ஆட்சி அப்போ நடந்தது. தமிழ் குடிமகனை போன்ற ஒரு தனித்தமிழ் இயக்கத்தை சேர்ந்த ஒருவரை தமிழ் வளர்ச்சித்துறையினுடைய பொறுப்பில் வந்து கலைஞர் வந்து நியமித்திருந்தாருங்கிறது வந்து இன்றைக்கி இருக்கிற தமிழ் தேசியவாதிகளுக்கு தெரியவே தெரியாது, பல பேருக்கு தெரியாது. ஆனால் அந்த பணி அவர் செய்தார். அப்புறம் இங்கே வந்தார். இங்கே வந்து அந்த சர்வதேச மாநாடு அடுத்த முறை சென்னையில் கூட்டணும்னு முடிவு பண்ணோம். ஆனால் அந்த நேரத்தில் கொஞ்சம் இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸை உருவாக்குறதுக்கான பல வேலைகள் இங்கே வசதி இல்லை. இன்றைக்கி நம்ம சுலபமாக ஜிம்மு கூட்டிடுறோம், இன்டர்நேஷ்னல் புக் ஃபேர் நடத்துகிறோம், சென்னையில் ட்ரேட் சென்டர்னு ஒன்று இருக்குது. இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட்டுங்கிறது இன்றைக்கி சென்னையில் சகஜமாகிடுச்சு. இதெல்லாம் ஏன் நடத்துகிறேன்னு கேட்குற இடத்துக்கு அந்த அளவுக்கு வந்துருச்சு. ஆனால் 98ல் வந்து இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட் நடத்துறதுக்கே இங்கே வாய்ப்பு இல்லை. ஸோ ஒரு சின்ன தடங்கல்கள்லாம் இருந்தது. அந்த சமயத்தில் தான் தமிழ்நாட்டில் ஒரு மிக முக்கியமான மாற்றம் நடந்துகிட்ருக்கு. கலைஞர் வந்து தமிழ்நாட்டுக்குன்னு ஐடி பாலிசி அப்போ தான் உருவாக்குறாரு. அப்பொழுது வந்து ஐடி டாஸ்க் ஃபோர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு வந்து கலைஞர் உருவாக்குறாரு. அந்த ஐடி டாஸ்க் ஃபோர்ஸினுடைய தலைவர் முதல்வர், துணைத் தலைவர் வந்து முரசொலி மாறன் இருந்தார். முரசொலி மாறன் அப்போது வந்து எம்பியும் இல்லை, மினிஸ்டரும் கிடையாது. அதுக்கு முன்னாடி அவர் வந்து ஒரு பொறுப்பில் இருந்து தமிழ்நாட்டில் வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியை வளர்க்குறதுக்கு வேலைகள் பண்ணாங்க. ஏன்னா அப்போ வந்து தகவல் தொழில்நுட்பத்தில் யார் போட்டின்னு தென்னிந்தியா முழுக்க ஒரு போட்டி நடந்துகிட்டு இருந்தது. கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடு 3 பேருக்கு ஒரு ரேஸ் நடந்துகிட்டு இருந்தது. யார் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட்டை இருப்பது, எங்கே அதிகமான டெக்னாலஜி கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா சென்னையா, ஹைதராபாதா, பெங்களூரான்னு ஒரு போட்டி நடந்துகிட்டு இருந்தது. அந்த சமயத்தில் வந்து நான் வந்து இந்தியா டுடேயில் இருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, ஒரு முரசொலி மாறன் அவர்களை வந்து 1998 நவம்பரில் நான் சந்தித்தேன். மாறனுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் சார்? பொதுவாக மாறன் அது சொல்கிறேன், நான் கட்டாயம் சொல்கிறேன். மாறன் வந்து ஒரு நெப்போ பாய், அந்த காலத்திலேயே நெப்போட்டிசம் பண்ணவர் அப்படின்னு தான் அவர் மேலே பார்வை இருக்குது. அரசியல் வேறங்க. நான் அவரை சந்தித்து இந்தியா டுடேவுக்காக ஒரு பேட்டி எடுத்தேன். அப்போ வந்து நிறைய விஷயங்கள் அவர் சொன்னார். எப்படி சென்னையை தமிழ்நாட்டை வளர்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அந்த பேட்டி முடிஞ்ச பிறகு அது இந்தியா டுடேயில் சிலிக்கன் சென்னை அப்படின்ற பேர் ஒரு கட்டுரையாக வந்தது. அப்போ நான் பேட்டி முடிஞ்ச பிறகு சொன்னேன், ஐயா இதை போல் சிங்கப்பூரில் ஒரு மாநாடு நடந்தது போன வருஷம், நாம் வந்து 98ல் அதை நடத்தணும்னு நாம் திட்டமிட்டிருந்தோம், கொஞ்சம் அது நடத்தாமல் போயிட்டோம், ஆனால் அது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு அவர்கிட்ட சொன்ன உடனே அவர் என்ன சொன்னார்னா, சரி தம்பி அது என்னன்றது என்ன சொல்லுங்கள், விவரங்கள் கொடுங்க, நான் பார்க்குறேன் அப்படின்னாரு. நான் வந்து வெளியே வந்த உடனே நேராக ஒரு எஸ்டிடி பூத்துக்கு போனேன். அப்போ வந்து வெளிநாட்டுக்கு ஃபோன் பண்ணோன்னா ஐஎஸ்டி பூத்தில் தான் பண்ணணும். நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, எந்த காலகட்டத்தில் இது நடந்ததுன்னு புரியணுன்றதுக்காக சொன்னேன். ஐஎஸ்டி பூத்தில் போயிட்டு வந்து நான் சிங்கப்பூர் கோவிந்தசாமிக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி முரசொலி மாறனை பார்த்தேன், இதெல்லாம் சொன்னேன், வந்து விவரங்களை கேட்டாருன்னு சொன்ன உடனே அவர் நிறைய எனக்கு மின்னஞ்சல் அனுப்புனார். மறுபடியும் நேராக போய் அந்த ப்ரௌசிங் சென்டரில் ஃப்ளாப்பி டிஸ்கை போட்டு அந்த மின்னஞ்சல்லாம் டவுன்லோட் பண்ணி வெளியே வந்து பிரிண்ட் எடுத்து நான் போய் கலெக்ட் பண்ணிட்டு வந்த அந்த மாநாட்டில் 97 மாநாட்டில் திரட்டிட்டு வந்ததெல்லாம் சேர்த்து ஒரு 250 பக்கத்துக்கு ஸ்பைரல் பைண்ட் பண்ணி ஒரு புக்கு கொண்டு போய் கொடுத்தேன் முரசொலி மாறன்கிட்ட. இதாங்க ஐயா விஷயம் அப்படின்னு. சரி கூப்பிட்றேன் தம்பி அப்படின்னாரு. 2 நாள் கழித்து கூப்பிட்டாரு.
போய் பார்த்த உடனே அவர் வந்து பயங்கர கோபத்தில் கூட இருந்தான்னு சொல்லலாம். எவ்வளோ வேலைகள் நடந்திருக்கு தமிழுக்கு, இதை வந்து நம்ம வந்து வேகப்படுத்தாமல் போயிட்டோமே, சிங்கப்பூர்லேயும் மலேசியாவில் இருக்கிறவங்க தான் செய்யணுமா, நாம இல்லை செஞ்சுருக்கணும். உங்களுக்கு தெரியுமா தம்பி, அவர் கேட்ட வார்த்தை, தமிழ்நாட்டில் முதல்ல ஃபாண்ட் பண்ணதே நாம தான். குங்குமத்துக்காக அண்ணா பேர்லையும் கலைஞர் பேர்லையும் நாம் ஃபாண்ட் பண்ணியிருக்கிறோம். எனக்கு அந்த தொழில்நுட்பம் தெரியும். ஆனால் இந்த பிரச்சனைகள்லாம் நீங்கள் கொண்டு வந்திருக்கிறது ரொம்ப முக்கியமானது, உடனடியாக நாம் அதை செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணி அவர் வந்து ஒரு அணியை உருவாக்கினார் அந்த மாநாட்டுக்கு. அது எப்படிப்பட்ட அணி அப்படிங்கிறது நீங்கள் யோசித்து பார்த்தா உண்மையிலே சிலிர்ப்பாக தான் இருக்கும். அவர் வந்து பொறுப்பெடுத்துக்கிட்டார். கலைஞருடைய நேரடி பொறுப்பில் தான் நடந்தது மாநாடு. முரசொலி மாறன் தான் எல்லாத்தையுமே இணைக்கிறாரு. மாநாட்டு குழுக்கு வந்து பொறுப்பாக யார் வந்தாங்கன்னா டாக்டர் மு ஆனந்தகிருஷ்ணன், அண்ணா யூனிவர்சிட்டி விசியாக இருந்தவர். அப்போ வந்து ஹையர் எஜுகேஷன் கவுன்சிலுடைய தலைவர். அதே போல் வந்து தமிழ்நாட்டில் மிக சிறந்த ஃபாண்ட் டெவலப்பர்ஸ், வெளிநாடுகளில் இருந்த சிறந்த தமிழறிஞர்கள், இப்படி வந்து ஒரு 2 மாதத்தில் எல்லாரையும் இணைச்சிட்டோம். நான் வந்து ஒரு இவங்க மத்தியில் வந்து ஒரு கூரியர் பாய் மாதிரி போயிட்டு இதை அவங்கள கனெக்ட் பண்ணுறது, அதை கனெக்ட் பண்ணுறது, நெட்டில் போயிட்டு உட்காந்து ஆட்களை கண்டுபிடிக்கிறதுன்னு அந்த வேலைகள் பண்ணிகிட்டு இருந்தேன். இவ்வளவும் ஐஎஸ்டி காலத்தில் வந்து 180 ரூபா பெர் ஹவர் அப்படின்னு ப்ரௌசிங் பண்ணுற காலத்தில் ஒவ்வொரு வாரத்துக்கு 2 முறையாவது முரசொலி மாறனை பார்ப்பேன். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது, அதாவது வெளியே வந்து ஒரு அரசியல்வாதி, இல்லை இன்னொரு பக்கம் வந்து ஒரு பிஸ்னஸ் மேனு, சன் டிவி மாதிரி ஆர்கனைசேஷன்லாம் அவங்க குடும்பத்தில் தானே பண்ணாங்க. ஆனால் அவருக்கு வந்து தகவல் தொழில்நுட்பம் பற்றி ரொம்ப ஆழமான புரிதல் இருந்தது. மொழி வளர்ச்சிங்கிறது நவீனமாக இருக்கணுங்கிறத அவர் வந்து ரொம்பவும் வலியுறுத்தினார். அந்த சந்திப்புகளில் என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறதெல்லாம் என்கிட்ட கேட்டு நானும் நிறைய எனக்கு தெரிஞ்ச ஆசைகளை எல்லாம் பரிந்துரைகள் போல் அவர்கிட்ட நான் சொல்லிகிட்டு இருந்தேன். அதில் பல விஷயங்கள் நடைமுறைக்கு வந்தது. அந்த காலகட்டம் ஏன் முக்கியம் நான் சொல்கிறேன்னா, தமிழ்நாட்டில் வந்து தகவல் தொழில்நுட்ப புரட்சியை வந்து அவங்க பெரிய அளவுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போதே எனக்கு பின்னால் வந்து ஒரு கட்டடத்தை பார்க்கலாம், டைடல் பார்க். அந்த டைடல் பார்க்கும் அப்போ தான் கன்சீவ் செய்யப்பட்டது. அந்த 99 கான்ஃபரன்ஸுக்கு பிறகு தான் வாஜ்பாய் காலத்தில் இதுக்கு அடிக்கல் நாட்டினாங்க. ஆனால் அதுக்கான பட்ஜெட் அறிவிப்புகள்லாம் அந்த பீரியடில் தான் வந்தது. டைடல் பார்க் இதனுடைய கால்கோல் விழாவுக்கு நான் வந்திருக்கிறேன். இன்றைக்கி அது பக்கத்தில் இருக்கிற பில்டிங்லேருந்து உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன். இங்கேருந்து சிறுசேரி வரையில், இந்த சிறுசேரி வரையில் போன ஐடி ஹைவேஸ் இருக்கு இல்லையா, இல்லை இப்போ இன்றைக்கி நூற்றுக்கணக்கான கம்பெனி, அதில் லட்சக்கணக்கான பேர் வேலை செய்கிறாங்கல்ல, அதனுடைய தொடக்கம் 97, 98 அந்த பீரியட் தான், 99 அந்த பீரியட். அப்போது அந்த கலைஞர் ஆட்சியினுடைய மிக முக்கியமான ப்ரையாரிட்டியாக வந்து ஐடி இருந்தது. அந்த ஐடியில் தமிழுக்கு ஒரு இடமும் அப்படின்னு சொல்கிறத வந்து அவருக்கு ரொம்ப விரும்பினாங்க. கலைஞரை நான் அப்போ அதிக சந்திப்பு வாய்ப்பு இல்லை, ஆனால் அவருடைய நேரடி கண்காணிப்பில் தான் இந்த மாநாடு நடந்தது. அவர் பம்பரமாக சுழன்று வந்து அந்த என்டையர் டீமும் வேலை செய்யுது. முரசொலி மாறன்கிட்ட வந்து நான் அப்போ பார்த்து வியந்த ஒரு விஷயம், அதெல்லாம் வந்து அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு. உண்மையை சொல்ல போனால் இதெல்லாம் வந்து ஓட்டு வாங்குற விஷயமே கிடையாதுங்க. தமிழுக்கு வந்து ஃபாண்ட் என்கோடிங் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறதுக்காகலாம் தமிழ்நாட்டில் ஒரு ஓட்டு கூட விழுந்திருக்க வாய்ப்பு இல்லை. அது என்னன்னே யாருக்குன்னு தெரியாது. இது ரொம்ப பெரிய பணம் சம்மந்தப்பட்ட விஷயமும் கிடையாது. நான் ஓப்பனாக பேசுகிறேன், கம்பெனிக்காரன் பண்ணதான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. கிடையாது, நாம் போராடணும். ஏன் தெரியுமா, தமிழுக்கான என்கோடிங்கை அன்றைக்கி தீர்மானிக்கிற பொறுப்பு மத்திய அரசுக்கிட்ட இருந்தது. இந்திக்கு வந்து என்ன ஒரு என்கோடிங் உருவாக்கினாங்களோ அதை போலவே எல்லா இந்திய மொழிகளுக்கும் உருவாக்கினாங்க. இன்றைக்கு வரையில் அதனால் நம்ம சிரமப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கி நமக்கு இருக்கக்கூடிய யூனிகோடுங்கிறது வந்து ஹிந்திக்கு உருவாக்கப்பட்ட ஒரு பிளாட்ஃபார்மை அப்படியே காப்பி அடிச்சது. தமிழின் எழுத்துக்களுக்கு இயல்பானது கிடையாது. அன்றைக்கும் அதுதான் நடந்தது. எப்படி இங்கிலீஷுக்கு ஆஸ்கின்னு ஒன்று இருந்ததோ அதுபோல் இஸ்கின்னு ஒன்று இந்திய மொழிகளுக்காக புனேயில் பண்ணாங்க, சிடாக். தமிழர்களெல்லாம் கலந்து வாசலிச்சுக்கல. இப்போ இந்தியில் மற்ற மொழிகளெல்லாம் நிறைய கூட்டு எழுத்துக்கள்லாம் இருக்கும். தமிழில் அதெல்லாம் கிடையாது. நம்ம ரொம்ப சிம்பிளான ஒரு எழுத்து முறையை வச்சுருக்கிறோம். நம்ம கேட்காம அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க. அதனால தான் ஃபாண்ட்டில் இன்னும் இந்த குதறல் மாதிரி அதெல்லாம் இன்னும் அதுதான் காரணம். நமக்கு அந்த பிரச்சனையே கிடையாதுங்க. ஆனால் நம்ம அந்த பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோம். அப்போது வந்து அரசாங்கம், கலைஞர் அரசு தான் தலையிட்டு அதுக்கான என்கோடிங் கொண்டு வந்து 99 மாநாட்டில் தமிழுக்கான ஃபாண்ட் என்கோடிங் சிஸ்டம், எழுத்து குறியீட்டு தர நிர்ணயமும் டேப்னு 2 எழுத்து குறியீட்டு முறை, தமிழ் மோனோலிங்குவல், தமிழ் பைலிங்குவல்னு பேர். தமிழ் மோனோலிங்குவல்னால் ஒரு ஃபாண்ட்டு முழுக்க தமிழ் எழுத்து மட்டும் இருக்கும். தமிழ் பைலிங்குவல்னால் இப்போ இமெயிலெலாம் டைப் பண்ணுறதுக்கு ஒரே ஃபாண்ட்டில் 2 இருக்கணும், தமிழ் இருக்கணும், இங்கிலீஷ் இருக்கணும். அதுக்கு பேர் டேப். தமிழ் மோனோலிங்குவல், தமிழ் பைலிங்குவல். அப்புறம் ஒரு கீபோர்ட் லேஅவுட்னா தமிழ் மோனோலிங்குவல், டிஏபினா தமிழ் பைலிங்குவல். ஆமாம், அது ஒரே ஃபாண்ட்டில் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த கீபோர்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை தர நிர்ணயம் பண்ணி தமிழ் 99,
அப்படின்னு ஒரு கீபோர்ட் ஸ்டாண்டர்டை அறிவித்தாங்க. இன்றைக்கி வந்து அந்த கீபோர்ட் ஸ்டாண்டர்ட் விண்டோஸில் தான் டிஃபால்ட் தமிழுக்கு. ஆனால் 15 வருஷம் ஆச்சு அது கொண்டு வர வைக்கிறது. அதுக்கும் இந்த போராட்டத்தை நடத்த வேண்டியது இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் கொண்டு வந்தாங்க. இன்றைக்கி இந்த மாநாட்டை நடத்துவது வந்து தமிழ் இணைய கல்விக் கழகம், தமிழ் வர்ச்சுவல் அகாடமி. அந்த அகாடமி உருவாக்குறதுக்கான பரிந்துரை அதை கொடுத்தவர்களில் நான் ஒருத்தன். அது தமிழ் இணைய பல்கலைக்கழகன்ற பேரில் வந்து அது வந்து தமிழ் கம்ப்யூட்டிங்கான ஒரு சென்ட்ரலைஸ் பாடியாக மாறி அது வளர்ந்து உலகம் முழுக்க தமிழ் கற்பித்து இன்றைக்கி அவங்க தான் இந்த மாநாட்டை நடத்துகிறாங்க. அந்த மாநாடு அந்த அந்த நிறுவனம் உருவாக்குறதுக்கு முக்கியமான காரணங்களில் இவங்கெல்லாம் உண்டு. ஓகே. விசி குழந்தைசாமிலாம் அப்புறம் அதில் வராங்க. அவர் தான் முதல்ல பொறுப்பெடுக்கிறாரு. அதே போல் தமிழ் சாஃப்ட்வேருக்கு ஃபண்டிங், இது எல்லாத்த விட அரசு அலுவலகங்கள் முழுக்க தமிழை பயன்படுத்துவதற்கான திட்டமிடலும் அரசு ஆணையும் அப்போ தான் உருவாக்கப்பட்டது. நீங்கள் ஃபாண்ட் வச்சுக்கலாம், கம்ப்யூட்டர் வச்சுக்கலாம், ஆனால் அதை பயன்படுத்தணுன்றதுக்கு வந்து அரசு வந்து முடிவெடுக்கணும். எந்த சிஸ்டத்தை பயன்படுத்தணும்னு முடிவெடுக்கணும். அதையெல்லாம் கொண்டு வந்தாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த பீரியடில் வந்து இணையம் அப்போ தான் வந்துட்டுருக்கு. இணையத்துக்கு எப்போ எழுத்து முறைகள் வருது, மக்கள் மத்தியில் கொஞ்சம் கொஞ்சமாக கம்ப்யூட்டர் பரவும் போது இந்த கூடவே இந்த தொழில்நுட்பம் ஓரளவுக்கு பரவுச்சு. மற்ற இந்திய மொழிகளில் அந்த காலகட்டத்தில் அது வந்து பிக் ஜீரோ. டிடிபி சென்டர் தவிர வேறு எங்கேயும் லாங்குவேஜ் இருக்காது. ஓகே. டிடிபி சென்டரில் தான் வந்து எல்லாமே இருக்கும். மக்கள் மத்தியிலையோ ஸ்கூல்ஸ்லேயோ ஆஃபீஸ்லேயோ வந்து ரொம்ப குறைவு தான், இங்கிலீஷ் மட்டும்தான் இருக்கும், லோக்கல் லாங்குவேஜ் இருக்காது. 2010-15 வரையிலையும் கூட பல மொழிகளில் வந்து எதுவும் ஸ்டாண்டர்ட் கிடையாது. இன்றைக்கு வரையில் ஹிந்திக்கு ஸ்டாண்டர்ட் ஆகலைங்க. இந்த நிமிடம் வரை ஆன்லைனில் வரக்கூடிய இந்தி எழுத்துரு முறையும் புத்தகங்களில் பிரிண்ட் பண்ணக்கூடிய இந்தி எழுத்துரு முறைக்கும் இன்றைக்கி வரல வித்தியாசம் இருக்குது. நான் சொல்கிறது வந்து இந்தியாவின் ஆட்சி மொழி என்று சொல்லப்படக்கூடிய இந்தி மொழிக்கு இந்த நிமிடம் வரையில் ஒரு ஸ்டாண்டர்ட் கிடையாது. ஏன் அங்கே விஷன் இல்லையா? அது ஒரு நல்ல கேள்வி. அதே மாநாட்டும் போது இப்போ நிறைய பேருக்கு தமிழ்நாட்டில் டிடிபியில் இருக்கிறவங்களுக்கு ஸ்ரீலிபின்னு ஒரு ஃபாண்ட் தெரியும். ஆமாம், கேள்விப்பட்டிருப்பீங்க. ரொம்ப அழகான ஃபாண்ட். ஆமாம், அழகான ஃபாண்ட். அந்த ஸ்ரீலிபி வந்து மாடுலர் அப்படின்னு ஒரு கம்பெனி, மாடுலர் இன்ஃபோடெக்னு ஒரு கம்பெனி தான் அதை உருவாக்குனாங்க. ஓகே. அதனுடைய சிஓ வந்து அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்தார். அவர் ரொம்ப வியந்து பேசிகிட்டு இருந்தார். தமிழ்நாட்டில் இப்படியெல்லாம் நீங்கள் எடுக்கிறீங்கப்பா, தமிழுக்காக வந்து உலகம் முழுக்க வந்து ஒன்றா சேர்ந்து மாநாடுலாம் நடத்துகிறீங்க, எல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னாரு. நமக்கு அப்போ இருந்தே லாங்குவேஜ் பாலிட்டிக்ஸ் பிடிக்கும்ல. ஆனால் அவர்கிட்ட நைஸாக கேட்டேன், ஹிந்தியில் எப்படிங்க இது இருக்குது அப்படின்னு. அதுக்கு ஒரு பதில் சொன்னார், இன்றைக்கி வரை நான் மறக்க மாட்டேன், 100 முறை அதை சொல்லியிருப்பேன் பல இடங்கள். ஹிந்தி ஹேஸ் நோ ஓனர்ஸ்னார். ஹிந்திக்கு யாரும் சொந்தக்காரங்க கிடையாது, ஹிந்தி பிலாங்ஸ் டு நன் அப்படின்னார். ஓகே. ஹிந்தி மொழிக்குன்னு சொந்தக்காரங்க யாரும் இல்லை, இது என் மொழி, இந்த மொழியை நான் காப்பாற்றணுன்னு ஹிந்தி மொழிக்காக யாரும் வரமாட்டாங்க. அரசாங்கம் செய்கிறது வேறு. ஆனால் இங்கே வந்து அரசாங்கம் செஞ்சாலும் நீங்கள் தான் அதை வந்து கீழே வந்து கொண்டு வரீங்க, நீங்கள் தான் அதை செய்கிறீங்க, அரசாங்கம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. ஆனால் ஹிந்தியில் அப்படி கிடையாது, சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணோம், ஆனால் அதை பற்றி யாரும் கண்டுக்க மாட்டாங்க. இன்றைக்கி அவர்களும் அதே கதை தாங்க. நான் சொல்கிறது, போன ஆண்டு நாங்கள் ஒரு புத்தகத்தை வந்து ஹிந்தியில் மொழிபெயர்த்து கொடுத்தோம். ஆன்லைனில் நம்ம ஐலேசா டூலில் அதை டிரான்ஸ்லேட் பண்ணி அதை வந்து பிடிஎஃப் பண்ணி கொடுக்கும்போது இந்த ஃபாண்ட்லாம் ஆன்லைனில் தான் இருக்கும், ஆனால் பிரிண்டில் இது வரக்கூடாது, இது பிரிண்டில் வேறு ஃபாண்ட் வரணும்னு சொன்னாங்க. நான் அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன். இந்தியாவின் ஆட்சி மொழிக்கு இன்றைக்கி வரலும் ஸ்டாண்டர்டைசேஷன் கிடையாது. ஆனால் தமிழுக்கு 99 முடிவு பண்ணிட்டோம், இதுதான் ஸ்டாண்டர்ட். எவ்வளோ பெரிய மாற்றம். அதன் பிறகு வந்து என்ன ஆச்சுன்னா, இந்தியாவில் வந்து ஒரு நிறுவனம், இப்போ மைக்ரோசாஃப்ட் வந்து விண்டோஸ் 2000 கொண்டு வந்தாங்க. அதுக்கு அடுத்த வருஷம் தமிழ்நாட்டு உதாரணம் சொல்கிறேன் எப்படி சக்ஸஸ் ஆச்சுன்னு. 99 மாநாட்டில் இது முடிவு பண்ணுறோம். அரசு வந்து ஜீவோ போட்டாங்க, இதெல்லாம் தான் இனி பயன்படுத்தணும், இதான் வந்து ஃபாண்ட் என்கோடிங், இதான் வந்து கீபோர்ட் லேஅவுட்டுன்னு. ஆனால் அது அந்த 2 பாயிண்ட்டோடு நிற்கலை. கலை சொல்லாக்கத்தில் ஸ்டாண்டர்டைசேஷன், அதை விட முக்கியமாக தமிழ்நாட்டில் தமிழில் தான் நீ கணிப்பொறியும் மற்ற டிஜிட்டல் டிவைசஸும் பயன்படுத்தணுங்கிற எண்ணெல்லாம் உறுதிப்படுது. 2000 வந்து விண்டோஸ் வந்து அவங்களுடைய ஓஎஸில் வந்து 2 இந்திய மொழிகளை எனேபிள் பண்ணுறாங்க, ஒன்று ஹிந்தி, இன்னொன்று தமிழ். அவங்கள கேட்டபோது சொன்னாங்க, இந்தியா முழுக்க ஹிந்தி, தமிழ்நாட்டுக்கு மட்டும் தமிழ். அதுக்கப்புறம் எல்லா லாங்குவேஜும் வந்துருச்சு. முதல்ல அந்த பீரியடில் வந்து அது கூகுளாக இருக்கட்டும், மைக்ரோசாஃப்டாக இருக்கட்டும், அப்புறம் 2000 பிறகு தான் இந்த மொபைல் ஃபோன்லாம் வர ஆரம்பிச்சது. நோக்கியா போன்ற நிறுவனங்களாக இருக்கட்டும், அவர்கள் இந்தியாவுக்கு வரும்போது அவங்க அத்தனை பேருக்கும் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குதுன்ற விஷயம் வந்து தெரிவிக்கப்படுது. அதற்கான தர நிர்ணயத்தை உறுதிப்படுத்திக்கிறதுக்காக தமிழ் வர்ச்சுவல் அகாடமியில் வந்து சர்டிஃபிகேட் வாங்கினாங்க. இதுதான் ஸ்டாண்டர்ட், என்னுடைய கீபோர்டு இருக்குது, இந்த கீபோர்டு வந்து தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய விதிமுறைக்கு உட்பட்டது தான்
அப்படிங்கிறத வந்து அங்கே சர்டிஃபிகேட் வாங்கினாங்க. இல்லைனா வந்து கவர்மெண்ட் வாங்காது. யார் மிகப்பெரிய பையர் ஒரு நாட்டில்? அரசாங்கம் தான். ஒரு தகவல் தொழில்நுட்பம் விண்டோஸாக இருக்கட்டும், எம்எஸ் ஆஃபீஸாக இருக்கட்டும், கீபோர்டாக இருக்கட்டும், சிஸ்டமாக இருக்கட்டும், எந்த ஒரு நாட்டிலையுமே மிகப்பெரிய பையர் யாருன்னா அந்த நாட்டு கவர்மெண்ட்டாக தான் இருக்கும். தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கிட்ட வந்து கேட்கும்போது இவங்க ரைட் ராயெல்லாம் சொன்னாங்க, நீ இந்த ஸ்டாண்டர்டை பயன்படுத்து. ஸோ எவென்ச்சுவலாக என்ன ஆகுதுன்னா அந்த ஸ்டாண்டர்டு வந்து பரவ ஆரம்பிக்குது. தமிழுக்கு அது நடந்து கொண்டிருக்கும் போது இந்தியாவின் வேறு மொழிகளில் ஹிந்தி உட்பட இது நடக்கலை. அதுதான் ரொம்ப முக்கியமானது. அப்போ இதனுடைய பலன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5-6 ஆண்டு கழித்து வந்து சோஷியல் மீடியாவும் மொபைல் ஃபோனும் வந்து உருவாகும் போது தமிழர்களை ஏற்கனவே தங்களுக்கு அதுக்கு தயார் பண்ணிகிட்டு இருந்தாங்க. வலைப்பதிவுகள் அந்த காலத்தில் நிறைய வந்தது பேசுவாங்க இல்லையா, வலைப்பதிவுகள் நிறைய வந்தது, நிறைய சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணியிருக்கலாம். பட் மெஜாரிட்டி பீப்புள் வந்து அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஸ்டாண்டர்டுக்கு மாறிட்டு இருந்தாங்க. மொத்தமாக மாறல. என்னென்னா யூனிகோடு வந்துருச்சு. யூனிகோடுங்கிறது கவர்மெண்ட்டுடைய ஸ்டாண்டர்ட் இல்லை, அது இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட். அந்த யூனிகோடுக்கும் நம்ம ஃபைட் பண்ணிகிட்டு இருந்தோம். இல்லை, அதனால தான் சொல்கிறேன், 99 மாநாட்டினுடைய விளைவுகளை வந்து நேரடியாக பார்க்க முடியாது, அதனுடைய விளைவுகளின் விளைவுகளாக பார்க்கணும். அது என்ன விளைவு முதல்ல உருவாக்குதுன்னா, தமிழர்களாகிய நாம் வந்து கம்ப்யூட்டர் யுகத்துக்கு தயாராகிட்டு இருக்கிறோம். இதுதான் அதனுடைய முதல் விளைவு. அரசாங்கம் அதற்கான வேலையை செய்யுது. அதனால் கவர்மெண்ட் அதை மதிக்கணும், மீடியா அதை மதிக்கணும், யூனிவர்சிட்டிஸ் மதிக்கணும், கல்லூரிகள் மதிக்கணும், ஸ்கூலில் மதிக்கணும். இதுதான் முதல் விளைவு. அப்புறம் அதுக்கு வந்து என்ன தொழில்நுட்பம் வந்தாலும் இந்த ரெஸ்பெக்டோடு சேர்ந்து அது வளரும் போது என்ன ஆகுதுன்னா பரவலாயிடுது. அப்போ 2010 வரும்போது ஒரு 10 ஆண்டு கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அகைன் வந்து இந்திய மொழிகள்லேயே தமிழில் தான் இவ்வளோ வேகமாக நடந்திருக்கு. ஸோ நம்ம ஒரு புரட்சிக்கு தேவையான புறச்சூழலையே உருவாக்குறோம். 2016 சோஷியல் மீடியா வந்தாச்சு, காமர்ஸ் வந்தாச்சு, மொபைல் ஃபோன் வந்தாச்சு. நான் வந்து 99 அந்த மாநாடு முடிஞ்ச உடனே அந்த மாநாட்டினுடைய ஒரு ஈர்ப்பால் என் வேலையை விட்டுட்டு நான் வந்து ஒரு தொழில்நுட்ப நிறுவனம் 99 ஒரு மொழிபெயர்ப்பு நிறுவனத்தை நான் தொடங்கினேன். அதுக்கு அடுத்து 10 ஆண்டு காலம் இந்த மைக்ரோசாஃப்ட், கூகுள், அப்புறம் ஃபேஸ்புக்கு, நோக்கியா, சாம்சங் இந்த மாதிரி நிறுவனங்களுக்கு மொழிபெயர்ப்பு சேவைகளை கொடுக்குற வேலையை நான் செய்ய முடிஞ்சது. இது என்ன, இது என்னுடைய தாக்கம் தான். என்னுடைய தாக்கம் எல்லா இடத்துலையும் இருந்தது. இந்த பணிகளே நாங்கள் செய்துட்டு இருந்தோம். இன்றைக்கி ஏஐ யுகத்தில் வந்து ஐலேசான்னு ஒரு ப்ராடக்டை உருவாக்குற வரையில் என்னால் பண்ண முடிஞ்சதுன்னா அதற்கான அந்த உந்து விசை, அதற்கான விதை 99 தமிழிணைய மாநாடு. என் வாழ்க்கை அதனால தான் அது மாற்றிருச்சுன்னு நான் சொன்னேன். நான் வந்து ஒரு மீடியா கோஆர்டினேட்டராக உள்ளே போனேன், ஆனால் வெளியே வரும்போது ஆண்டர்ப்ரனராக வெளியே வந்து அந்த மாநாடு முடிஞ்சு வந்து கொஞ்ச நாளே நான் ரிசைன் பண்ணிட்டேன். அங்கேயே முடிவு பண்ணிட்டேன், இதுதான் பண்ண போகிறோன்னு. அந்த பீரியடில் வந்து நான் செய்த முதல் வெப்சைட் வந்து கணியனுக்கு பண்ணது. நான் செய்த 2வது வெப்சைட் வந்து இந்த dmk.orgன்னு ஒரு வெப்சைட், திமுகவுடைய வெப்சைட்டு. அதை வந்து அப்போது அதிகமாக வெளியே தெரியாத திரு தயாநிதி மாறன் அவர்கள் அவர் சொல்லி தான் நான் சொன்ன அந்த நெட் கஃபேயில் தான் அதுக்கு 1000 ரூபா கொடுத்து பேரை ரெஜிஸ்டர் பண்ணி வெறும் HTML. அப்போ வந்து ஜெயின் கமிஷன் பிரச்சனை இருந்தது திமுகவுக்கு. ஜெயின் கமிஷனில் வந்து திமுக மேலே குற்றச்சாட்டுலாம் சொல்லி இருந்த காலகட்டம். அப்போ அதுக்கு மறுப்பாக வந்து இவங்க ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க திமுகவில், தமிழ்லையும் ஆங்கிலத்துலேயும். அந்த அறிக்கையை வெளியிடுறதுக்காக அந்த வெப்சைட்டை நானும் என்னுடைய நண்பர்களும் உட்காந்து எங்கள் வீட்டில் தான் உருவாக்கணும். வெறும் plain HTML தான் உருவாக்கி அதை பப்ளிஷ் பண்ணோம். அது அந்த நேரத்தில் அதுக்கு விழா எதுவும் நடந்த மாதிரிலாம் எனக்கு தெரியல. பட் வந்து அது செய்தி வெளியே போகணும் அப்படின்ட்டு தயாநிதி மாறன் அவர்கள் தான் ரொம்ப ஆர்வமாக இருந்தார். அவரை பற்றியும் நான் சொன்னேங்க. இந்த தயாநிதி மாறன் வந்து ஐடி மினிஸ்டராக இருந்தபோது தமிழ்நாட்டில் வந்து கலைஞர் என்னெல்லாம் தமிழுக்கு செய்தாரோ அது அத்தனையும் எல்லா மொழிக்கும் சேர்த்து அவர் டெல்லியில் பண்ணார். அவர் இந்திய கம்ப்யூட்டிங் ஹிஸ்ட்ரியில் மறக்கப்பட முடியாத ஒரு அரசியல் தலைவர்னால் என்ன கேட்டிங்கன்னா தயாநிதி மாறன். இந்தியன் கம்ப்யூட்டிங் இண்டஸ்ட்ரீஸ் தமிழுக்கு நாம் என்னமே செஞ்சோமோ அதை 10 மொழிக்கும் ஹிந்திக்கும் சேர்த்து. என்ன வந்து அவர் ஹிந்திக்கும் செஞ்சுட்டாருன்னு ஒன்று குறை சொல்லுங்கள், ஹிந்திக்கும் சேர்த்து அவர் பண்ணார். TDILன்னு ஒரு அமைப்பு டெல்லியில் அவர் இருக்கும்போது பலப்படுத்தினார். டெக்னாலஜி டெவலப்மெண்ட் இன் இந்தியன் லாங்குவேஜஸ்னு ஒரு அமைப்பு. ஏன்னா ஐடி மினிஸ்ட்ரியோட ஒரு பகுதி. அதில் வந்து ஃபாண்ட்ஸ் எல்லாம் உருவாக்கி ஃப்ரீயாக சிடியில் லட்சக்கணக்கான சிடிஸை இந்தியா முழுக்க அந்தந்த மொழிகளுக்கு. இப்போ ஆந்திரா போகிறாருன்னா ஆந்திராவில் இருக்கிற எல்லா ஃபாண்ட்டையும் கலெக்ட் பண்ணுவார், எல்லாத்தையும் ஒரே என்கோடிங்கில் கொண்டு வர வச்சு ஒரு சிடியில் போட்டு ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. அதாவது டிஜிட்டல் டிவைடை உடைக்கிறதுக்கு வந்து எவ்வளோ ஒன்றா பேசலாங்க, யாருன்னா ஒருத்தர் தான் செய்ய முடியும். அந்த வேலையை செய்தவர். எனக்கு அவர் மேலே வந்து பொலிட்டிக்கலாக கூட ஒருத்தருக்கு விமர்சனங்கள் இருக்கலாம், நான் கூட பத்திரிக்கைலாம் விமர்சனம்லாம் பண்ணியிருக்கிறேன், அதெல்லாம் வேறு. ஆனால் தயாநிதி மாறன் வந்து தமிழ் கம்ப்யூட்டிங்க்கும் அதன் பிறகு இந்தியன் லாங்குவேஜஸ் கம்ப்யூட்டிங்கும் செஞ்ச வேலை சாதாரண வேலை கிடையாது.
இதையெல்லாம் எடுத்து சொல்லி ஓட்டுக்க கூட இங்கே இருக்கிற திமுக காரங்களுக்கு தெரியலங்கிறது தான் என்னுடைய வருத்தம். இது அவர் மேலே ஒரு பிம்பம் தானே இங்கே இருக்குது. இது எவ்வளோ பெரிய வேலை. இந்தியாவில் இருக்கிற எத்தனை மொழிகளுக்கு அது வாழ்வளிச்சது தெரியுமா உங்களுக்கு? அவர் ஐடி மினிஸ்ட்ரியில் இருந்தபோது அவர் செய்த வேலைகள்லேயே ரொம்ப முக்கியமான வேலை என்னை பொறுத்தவரை என்னென்னா, இந்த இந்திய மொழிகள் அனைத்துக்கும் அவர் கொடுத்த புஷ். ஆனால் அது எங்கே தொடங்குது? அவர் தாத்தா கிட்ட தமிழுக்கு தொடங்குது, அவங்க அப்பா கிட்ட தமிழுக்கு தொடங்குது. ஸோ இட்ஸ் நாட் ஸோ ஈஸிங்க. ஆனால் அவர் பண்ணார். அவர் அதே போல் யூனிகோடில் போயிட்டு தமிழுக்கு உரிய தொழில்நுட்பம் வரணுன்றதுக்காக அவர் சண்டை போட்டார். யூனிகோடுங்கிற இன்டர்நேஷ்னல் ஃபோரத்தில் ஒரே ஒரு மெம்பர் தான் நாடு அல்லாத மெம்பர். மற்றவங்களாம் நாடுகள் மெம்பராக இருக்கிறாங்க, கம்பெனிஸ் மெம்பராக இருக்கிறாங்க. நாடு அல்லாத ஒரு மெம்பர்னால் தமிழ்நாடு தான். ஓகே, தமிழ்நாடு அதில் மெம்பர் ஆகிட்டு போயிட்டு வி ஃபாட் ஃபார் அவர் ஸ்டாண்டர்ட்ஸ். ஓகே, இதெல்லாம் நடந்தது. ஐஎஸ்ஓவெல்லாம் போனாங்க ஓகே தமிழுக்காக. இன்றைக்கி இருக்கக்கூடிய பல பேருக்கு இதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. என்ன உழைச்சாங்க? கலைஞராக இருக்கட்டும், மாறனாக இருக்கட்டும், தயநிதி மாறனாக இருக்கட்டும், தமிழ் குடிமகனாக இருக்கட்டும், ஆனந்த கிருஷ்ணன், அப்புறம் உங்களுக்கு இவங்கெல்லாம் செய்த வேலைகள் ஆங்கிலத்தை வச்சு தமிழை கொண்டுட்டாரு கலைஞர். தமிழே இல்லாமல் ஆங்கிலத்தை வச்சு தமிழை வளர்த்தாங்க. இதான் நான் நேரில் கண்ட உண்மை. எனக்கு நான் எழுத்தறிவிலிருந்து தான் இப்போ பேசலை, 4 பேர் சொன்ன விமர்சனம் பேசலை. ஏன் 2 கண்ணால் நான் பார்த்த நிகழ்ச்சி தான் 99 மாநாடு. நான் அதனுடைய மீடியா கோஆர்டினேட்டர். முதல்வர் அலுவலகத்தில், முரசொலி மாறன் அவர்கள் அலுவலகத்தில், ஆனந்த கிருஷ்ணன் அலுவலகத்தில், ஐடி செக்ரட்டரி பிரகாஷ் அலுவலகத்தில் நேரடியாக நான் பார்த்து தான் பேசுகிறேன். மறுபடியும் சொல்கிறேன், ஒரு ஓட்டுக்காக அல்ல, அது ஒரு பணம் சம்மந்தப்பட்ட விஷயமும் கிடையாது. அத்தனை அரசு எந்திரமும் சேர்ந்து கனித்தமிழுக்காக செய்த பணிங்கிறது சாதாரண வேலை இல்லை. அதன் பிறகும் நான் சொன்ன தயநிதி மாறன் இது சென்ட்ரல்லேருந்து பண்ணார். இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த வளர்ச்சி. இன்றைக்கி நமக்கு தெரியாமல் இருக்கலாம், இன்றைக்கி நமக்கு அது தெரியாமல் இருக்கலாம். அந்த வரலாறு திருப்பி சொல்கிறதுக்காக தான் நான் கூப்பிட்றேன். இதில் எனக்கு ஒரு சிறு பங்கு இருந்தது. நான் இதெல்லாம் இணைக்கக்கூடிய ஒரு இடத்துல நான் ஓடி வேலை செஞ்சது என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு கிடைத்த ஒரு பெரும் பேருன்னு தான் நான் நினைப்பேன். நீங்கள் அதை விட்னஸ் பண்ணதுனால தான் இப்போ எங்களுக்கு அந்த ஸ்டோரிஸ் தெரிய வருது. இல்லைனா இது இறந்து போன மாறனை போயோ அல்லது கலைஞரை போயோ இதை கேட்டு நான் மாறன் பற்றி என்னால் மறக்க முடியாத ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு நாள் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் சன் டிவி ஆஃபீஸில் வச்சு என்கிட்ட பேசிட்டு இருந்தார். நிறைய விவரங்கள்லாம் வாங்கினார். மறுநாள் அதை போய் ஸ்டடி பண்ணார். வீட்டுக்கு வர சொன்னார். வீட்டுக்கு போனேன், அதை பற்றி கேள்விகள்லாம் கேட்டார். நிறைய பேசிகிட்டு இருந்தோம். எல்லாம் முடிச்சிட்ட பிறகு எனக்கு ஒரு புத்தகத்தை கிஃப்டாக கொடுத்தாரு. அதில் என்ன வினோதனா, புக்கு கிஃப்டாக கொடுக்குறது சாதாரணம், அதில் ஒன்றும் பெரிய ஆச்சரியம் கிடையாது. ஆனால் அவர் எனக்கு கொடுத்த புத்தகம் ஒரு பழைய புத்தகம். நான் ஏன் ஒரு பழைய புக்கு யாராவது கிஃப்டாக கொடுப்பாங்களா? நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். கிஃப்ட்டுன்னா புதுசாக வாங்கி தான் ரேப் பண்ணி கொடுப்பீங்க. ஆனால் ஒரு பழைய புத்தகத்தை ரொம்ப ஆர்வத்தோடு அறைக்கு போயிட்டு ஒரு புக்கு கொண்டு எனக்கு அன்பாக கொடுத்தாரு. அது ஒரு பழைய புத்தகம். அந்த புக் என்னென்னா டிக்ஷனரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. அதை பார்க்கும்போது எனக்கு புரிஞ்சது என்ன தெரியுமா, அந்த புக்கை அவர் 4 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருக்கிறார். நான் பேசுகிறது அவருக்கு 98. அப்போ 90களின் தொடக்கத்திலேயே அவர் டிக்ஷனரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வாங்கி படிச்சிருக்கிறார். அதுதான் நான் யோசிக்கிறேன். அதில் விஷயம் புக்கு பழசுன்றது இல்லை, அவர் எவ்வளோ முன்னாடியே இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியை பற்றி பார்க்க ஆரம்பித்தார். இப்படிப்பட்ட தலைவர்கள் வேணும். இன்றைக்கி இது நடக்கக்கூடிய சென்னை ட்ரேட் சென்டர் எல்லாவற்றுக்கும் மையமாக இருக்குது. அந்த சென்னை ட்ரேட் சென்டர் வந்ததுக்கும் முரசொலி மாறன் தான் காரணம். அவர் மினிஸ்டராக இருக்கும்போது தான் மாநில அரசும் ஒன்றிய அரசும் சேர்ந்து 50-50 பார்ட்னர்ஷிப்பில் அதை உருவாக்குனாங்க. ஸோ அவருடைய பங்களிப்பு இதெல்லாம் முக்கியம் இல்லையா அவர் சமூகத்தில்? இது தமிழ்நாட்டுக்கான பங்களிப்பு இல்லையா? தமிழுக்கான பங்களிப்பு இல்லையா? எவ்வளோ பெரிய ரெவல்யூஷன், எவ்வளோ பெரிய விஷயங்கள். அதாவது அடித்தளத்தை உருவாக்குறவங்களும் நம்ம இன்றைக்கி மறந்துடக்கூடாது. அரசியல் ரீதியாக இருக்கிற சின்ன சின்ன கருத்து மாறுபாடெல்லாம் நீங்கள் விமர்சனம் பண்ணுங்க. எனக்கும் தான் சொல்கிறேன், எனக்கும் எல்லார் மேலேயும் விமர்சனம் உண்டு. என்ன மாதிரி கிரிட்டிக்ஸ்க்கு முன்னாடி யாரும் தாங்க மாட்டாங்க. நாங்கள் விமர்சனம் தான் பண்ணுவோம். பட் அதெல்லாம் என்னென்னா இன்னும் நல்லா பண்ணணுன்றதுக்காக. ஆனால் சரியாக செய்ததை நன்றி கூற மறந்து விட்டால் உங்களுக்கு யார் நாளைக்கு சரியாக செய்வாங்க? அதுதான் இன்றைக்கி நடக்குது. இன்றைக்கி நடக்கக்கூடிய கனித்தமிழ் மாநாடுங்கிறது அன்றைக்கி கம்ப்யூட்டர் வரும்போது, இணையம் வரும்பொழுது செய்த மாபெரும் மாற்றம். இன்றைக்கி செயற்கை நுண்ணறிவு துறையில் எல்லாமே தலைகீழாக மாறப்போகுது. இன்றைக்கி யார் பார்க்கறது? அந்த வேலையை தான் இன்றைய முதல்வர் ஸ்டாலினுடைய தலையில் அது வைக்காரு. இன்றைக்கும் பார்க்குறேன். அன்றைக்கும் ஐடியில் லாங்குவேஜ் டெக்னாலஜின்னு சொல்லும்போது தமிழ்நாடு முன்னிலை. அதை ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு தயநிதி மாறன் டெல்லிக்கு போய் தான் அனைத்து இந்திய அளவில் பரப்புனார். இன்றைக்கும் ஒரு லாங்குவேஜ் டெக்னாலஜியை ஏஐக்கு ஏற்ற மாதிரி மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய முதல் வேலையை இன்றைக்கும் தமிழ்நாடு தான் செய்யுது. இப்போ இதனாலையுமே சார், இப்போ இன்றைக்கி எல்லாத்தையும் தேர்தல் அரசியலோட பொருத்தி தான் பார்க்குறாங்க. நம்ம அந்த மக்கள் பணி அப்படின்ற அந்த காலத்திலிருந்து மாறிவிட்டதாக தான் இன்றைய சமூக வலைதள உரையாடல்கள் நடந்துட்டு இருக்கு. ஒரு ஓட்டு கூட விழுகாது.
குளோபல் இன்வெஸ்டர் மீட்டாக இருக்கட்டும், இன்டர்நேஷனல் புக் ஃபேராக இருக்கட்டும், அல்லது வந்து இந்த கனித்தமிழ் மாநாட்டாக இருக்கட்டும், ஒரு ஓட்டு விழுகாது. அப்படி இருந்து இந்த ஐடியாவை யார் உருவாக்குறா? இதை இப்படி ஒரு மாநாடா இதை ஏன் ஆர்கனைஸ் பண்ணணும்? இதை வந்து ஆன்லைனில் உட்காந்து வீட்டில் உட்காந்து எம்ஓயு மெயில் பண்ணி முடிச்சிடலாம். தாராளமாக பண்ணியிருக்கலாம். எனக்கு வந்து அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொலிட்டிக்கல் ஐடியாலஜிலிருந்தும் கல்ச்சர்லேருந்து தான் வருது. 1968 பேரறிஞர் அண்ணா நடத்தின 2வது உலகத்தமிழ் மாநாடு தான் தமிழ்நாட்டில் வந்து தமிழ் ஆராய்ச்சி மறுமலர்ச்சிக்கு அஸ்திவாரம். ஓகே. தமிழ் புலவர்களை வந்து ஒவ்வொரு ஸ்கூல்லையும் ஒவ்வொரு வீட்லேயும் வந்து மறைமலை அடிகள், பரிதிமாற் கலைஞர், இல்லை வந்து தேவநாய பாவாணர், இந்த மாதிரி அறிஞர்களை வந்து நம்ம முன்னிலைப்படுத்தின அந்த விஷயம். இன்றைக்கி சென்னையில் நீங்கள் மரீனா பீச் போனீங்கன்னா எல்லா சிலைகளும் இருக்குல்ல, அது அப்போ உருவாக்கப்பட்டது, அந்த மாநாட்டுக்காக உருவாக்கப்பட்டது. ஓகே. செகண்ட் வேர்ல்டு உலகத்தமிழ் மாநாட்டுக்கு. அந்த மாநாட்டுக்கு பிறகு தான் உலகத்தமிழ் ஆராய்ச்சி மன்றத்திலேருந்து தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்திலேருந்து எல்லாமே வந்தது. அண்ணா வந்து தமிழ் ஆராய்ச்சிக்கான அடித்தளத்தை வலுவாக போட்டார். அது அவருடைய கான்ட்ரிபியூஷன். அவர் வந்து அரசாங்கம் தமிழ் ஆராய்ச்சி பண்றது இருந்தது, சாதாரணமாக இருந்தது. அது வந்து ஒரு இயல்பான ஒரு விஷயமா, அரசு கல்விக்கு உதவி செய்யுது இல்லையா, அந்த மாதிரி இருந்தது. ஆனால் அதை வந்து சமூகத்தில் வந்து முக்கியமான ஒரு விஷயமாக எலிவேட் பண்ணி தமிழறிஞர்களை வந்து நம்ம வந்து ஐகான்ஸாக மாற்றுறோம் இல்லையா. அது வந்து எங்கே தொடங்குதுன்னா திமுகவில் தான் தொடங்குது. 68 கான்ஃபரன்ஸ் அதனுடைய அடித்தளம். ஆனால் இன்றைக்கி வரையில் திமுக விமர்சிக்கிறவங்க வந்து இதை பற்றி பேசவே மாட்டாங்க. அது ஒரு சாபக்கேடு. அதை போலவே வந்து அடுத்த தலைமுறைக்கு தமிழை வந்து நகர்த்தியதில் வந்து தமிழ் இணையம் 99 மாநாடு, கலைஞருடைய தலைமையில் நடந்த அந்த மாநாடு, அது வந்து ஒரு திருப்புமுனை. அதன் பிறகு வந்து அது லாங்குவேஜ் கம்ப்யூட்டிங்கில் பெரிய அளவுக்கு வந்தது. 2016 கூகுள் நிறுவனமும் KPMGங்கிற ஒரு நிறுவனமும் சேர்ந்து இந்தியாவில் ஒரு ஆராய்ச்சி பண்ணுறாங்க. மக்கள் மத்தியில் வந்து இந்த மொபைல் ஃபோன்லாம் அப்போ வந்தாச்சு. மொபைல் ஃபோன் இதிலெல்லாம் வந்து என்ன மொழிகளை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணும்போது இன்டர்நெட்டோட பயன்பாடு இந்திய மொழிகளில் எப்படி இருக்குன்னு ஒரு பெரிய சர்வே பண்ணுறாங்க. அந்த சர்வேயில் கிடைத்த புள்ளி விவரம் என்னென்னா, கிட்டத்தட்ட 2016 30 கோடி பேர் வந்து ஏதோ ஒரு இந்திய மொழியை பயன்படுத்துகிறாங்க. இன்னும் சில ஆண்டுகளில் 10ல் 9 பேர் மொபைல் ஃபோனில் வந்து அவங்க தாய்மொழி தான் பயன்படுத்துவாங்கன்னு ஒரு முடிவுக்கு வராங்க. அந்த லிஸ்ட்டில் அடாப்ஷன் ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, ஒரு தொழில்நுட்பத்தை ஏற்றுக்கொள்வதுன்றது வந்து ஏற்பு, தகவமைத்தல்ல ஏற்பு. அந்த இன்டர்நெட்டை வந்து மொழியில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மொழிகளோட பட்டியலில் முதல் இடம் தமிழ் தான் இருக்குது. தமிழ்நாட்டை இன்டர்நெட் பயன்படுத்துகிறவங்களில் 46% பேர் தமிழை பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் கன்னடம், ஹிந்திலாம் வருது. அப்போது அந்த முதல் இடத்துல வந்து தமிழ் வருதுங்கிற செய்தி தெரிஞ்ச உடனே அத்தனை பேரும் தம்முடைய ஆப்பை தமிழில் மொழிபெயர்க்கிறான், இன்டர்நெட்டில் வந்து வெப்சைட்டை தமிழில் கொண்டு வரான். அப்போது என்ன ஆகுனா, மார்க்கெட் சொல்லிச்சுப்பா தமிழர்கள் தமிழை விரும்புகிறாங்கிறது புள்ளி வர வந்துருச்சு. யார் கொடுக்குறது? நீங்களும் நானும் கிடையாது, தமிழ் வளர்ச்சி கழகம் இல்லை, கூகுள் KPMG. உடனடியாக வந்து அது எங்களுடைய பிஸ்னஸில் பாதிக்குது. அதை பாதிக்குதுன்னா பாசிட்டிவாக எங்களுக்கு தெரியுது. எல்லோரும் வந்து அவங்க சாஃப்ட்வேர் தமிழில் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. ஆக இந்த மாற்றம் எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பையோ அல்லது வந்து தமிழுக்கு வளர்ச்சியும் கொடுக்குதுன்னு பாருங்கள். இது 2014 நடக்கிறதுக்கு 2099 போட்ட அந்த விதை காரணம். ஸோ இப்போ அடுத்த தலைமுறைக்கு நான் வரேன். இன்றைய தலைமுறைக்கு என்ன நமக்கு சவால்? ChatGPT வந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நாளில் வந்து மொழியை உருவாக்குவது என்பதே வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்குது. தமிழ் சாகுதுன்னெலாம் பேச ஆரம்பிச்சு. ஆமாம், எல்லாமே பேசுகிறாங்க. ஆனால் விஷயம் என்னென்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அது ரொம்ப சவாலான விஷயந்தான். ஆனால் அதுலேயும் நம்முடைய மொழிக்கு சரியான இடம் இல்லைன்னா நாம் பாதிக்கப்படுவோம். அடுத்த தலைமுறைக்கு நம்ம அதை கடத்திக்கிட்டே போக முடியாது. அடுத்த தலைமுறையில் வந்து ChatGPTயும் மைக்ரோசாஃப்ட்டும் கூகுளும் சொல்கிறது தான் தமிழ்னே ஆகிடும். கூகுள் டிரான்ஸ்லேட் பண்ணுறது தான் மொழிபெயர்ப்புனே ஆகிடும். மெட்டாவில் வந்து அது இப்போ வாட்ஸ்அப் பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து நிறைய வாய்ஸ் டெக்னாலஜி பண்ணுறாங்க. தமிழ் வாய்ஸஸ்லாம் க்ரியேட் பண்ணுறாங்க, AI வாய்ஸஸ். அந்த உச்சரிப்பு தான் தமிழ் உச்சரிப்புனே ஆகிடும். நல்லா யோசிச்சு பாருங்கள் என்ன நிலையில் நம்ம இருக்கிறோம். ChatGPTயோ மைக்ரோசாஃப்ட்டோ கூகுளோ மெட்டாவோ எதை மொழி தொழில்நுட்பமாக பயன்படுத்துகிறாங்களோ அதுதான் எதிர்காலத்தில் வந்து மொழி தொழில்நுட்பமாக மாறும். இது வந்து தவிர்க்க முடியாதது. ஆனால் நம்ம தலையிட்டு நமக்கான இடத்தை, இந்த இடஒதுக்கீடு சண்டையை சமூகத்துக்கு மட்டும் இல்லை மொழிக்குமே போட வேண்டியிருக்கு. ஏன் இடத்த கொடுப்பா ஒழுங்கா அப்படின்னு போராட வேண்டியிருக்கு. அதற்காகத்தான் இந்த அரசு வந்து இந்த மாநாட்டை இன்றைக்கி 2024 25வது ஆண்டில் இதை கொண்டு வராங்க. இது வெற்றிகரமாக நிச்சயமாக நடக்கும். அருமையான பீப்புளெலாம் வந்திருக்கிறாங்க மாநாட்டுக்கு. இது என்ன ஆகும்னா, தமிழினுடைய இந்த முயற்சியை, தமிழ்நாட்டின் இந்த முயற்சியை இந்த பெரிய நிறுவனங்கள்லாம் பார்த்தாக வேண்டுங்கிற கட்டாயத்தை உருவாக்கி நாளைக்கு வந்து
நம்முடைய ஏஐ தொடர்பான எந்த தொழில்நுட்பத்திலையும் தமிழ் வந்து நல்ல தமிழாக, தமிழினுடைய தன்மை மாறாமல், தமிழுடைய இலக்கணத்துக்கு தீங்கு வராமல், தமிழ் சொற்களுக்கு தீங்கு வராமல், தமிழ் உச்சரிப்புக்கு தீங்கு வராமல் வருவதற்கான வாய்ப்பு அதிகப்படுத்தும். அகெயின் இதில் உங்களுக்கு ஒரு ஓட்டும் கிடையாது, இதில் உங்களுக்கு தனிப்பட்ட எந்த லாபமும் கிடையாது. அது திமுகவினுடைய ஐடியாலஜியிலிருந்து வரக்கூடிய ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். நான் என் கண் முன்னாடி இந்த ரெண்டுத்தையும் பார்த்துட்டேன். அதனால் வந்து நான் உறுதியாக சொல்லுவேன், இது வந்து சென்னை இன்டர்நேஷ்னல் புக் ஃபேரும் சரி, கனித்தமிழ் மாநாடும் சரி, தமிழின் எதிர்காலத்துக்கு போடப்பட்டிருக்கக்கூடிய ரொம்ப பலமான அஸ்திவாரங்கள். இதை செய்த தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு தமிழர்கள் நன்றி கடன் பட்டவர்களாகத்தான் இருக்கணும். இதை யாராவது ஒருத்தன் கூட சொல்கிறான் அப்படின்னா நான் அவங்கள பற்றி சொல்கிறதுக்கு ஒன்று இல்லை. நிறைவாக ஒரு விஷயம் சார், நான் இன்டர்நேஷ்னல் புக் ஃபேரில் வந்து வெளியே வந்துட்டு இருக்கும்போது 2 பேர் நின்று சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. என்ன சண்டை நடக்குது, மீடியா யாராவது பார்த்தாங்கன்னா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கள தனியாக விட்டு, எதுக்கு சண்டை போட்டுட்ருக்கீங்க, என்ன பிரச்சனை? இல்லை முதலமைச்சர் வந்து எல்லாரும் வந்து பயன்பெறுங்கள்னு போட்டிருக்கிறாரு, நான் பயன்படுறதுக்காக வர்றேன், 3 மணிக்கு தான் விசிட்டர் அலோடுன்றாங்க, 1 மணி நேரம் நான் என்ன பண்ணுறது, எனக்கு டைம் வேஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுருக்காங்க. விசிட்டர் டைம் வந்து அவங்களுக்கு முறையாக தெரிவிக்கப்படலை, அது பிரச்சனை தான். ஆனால் அந்த ஆர்வம், நான் உள்ளே போகணும், அதில் நான் ஒரு பங்குதாரராக இருக்கணும் அப்படின்ற அந்த ஆர்வம் இருக்குது சார். இன்னைக்கு ஆனால் டிஜிட்டலில் வந்து ஒருத்தர் நேரில் போய் கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனால் தமிழுக்கான கான்ட்ரிபியூஷனை வந்து கூகுளில் சஜஷன்ஸ் ஆட் பண்ணுறதுலேருந்து, ஐலேசா பயன்படுத்துறதுலேருந்து பல விஷயங்களில் ஒரு எண்ட் யூஸராக அதில் ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ண முடியும். இந்த டிஜிட்டல் தமிழ் யூசர்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, தமிழ் வளர்ச்சிக்கு அடுத்த கட்டத்துக்கு உதவணும்னு நினைக்கிறாங்க, அந்த மொழிபெயர்ப்பு சாதனங்களில் ஏதோ ஒரு மாற்றத்தை விரும்புகிறாங்க அப்படின்னா அவங்க என்னெல்லாம் இதில் கவனம் செலுத்தணும் சார்? முதல்ல வந்து ஒரு வாடிக்கையாளராக நமக்கு உரிய உரிமைகளை வந்து பார்க்கணும். ஒரு தொழில்நுட்பம் சரியான மொழிபெயர்ப்பு செய்யலை, சரியாக தமிழை உருவாக்கலைன்னா இதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு நம்ம சொல்லணும். அப்போ தான் அந்த நிறுவனம் வந்து வீழ்ச்சிக்குவாங்க. நான் என்ன குப்பை வேணாலும் போடுறேன், நீ எடுத்துக்கோ அப்படின்ற நிலைமை இருந்தால் அவன் நமக்காக வேலை செய்ய மாட்டான். உன்னுடைய தமிழ் சரியில்லை, உன்னுடைய மொழிபெயர்ப்பு சரியில்லை, உன்னுடைய ஏஐ வாய்ஸ் சரியில்லை அப்படின்னு நம்ம பேசணும். ஆனால் இதை தனித்தனியாக நீங்களும் நானும் அங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்க முடியாது. அரசாங்கம் அதை ஒரு ஏஐ பாலிசி மாதிரி கொண்டு வந்து தமிழ்நாட்டில் நீ இதையெல்லாம் வந்து பின்பற்றணும், அப்போ தான் உன்னை வந்து உள்ள அலோவ் பண்ணுவேன்னு சொல்லணும். நான் இதை ஃப்ரான்ஸ் செய்கிறது, ஜெர்மன் செய்கிறது, ரஷ்யா செய்கிறது, சீனா செய்கிறது, ஜப்பான் செய்கிறது. அவன் மொழிக்கு வந்து அவன் பாதுகாப்பு அரண்களை உருவாக்குறான், தமிழ்நாடும் அதை செய்யணும். ஆக வந்து தனிப்பட்ட முறையில் நம்ம என்ன செய்யலாம், நம்ம நிறைய பங்களிக்க முடியும். டேட்டா செட்ஸ் கிரியேட் பண்ணலாம், இது மாதிரி நிறைய வேலைகள் நம்ம செய்யலாம். இதெல்லாம் இந்த மாநாட்டில் முக்கிய பொருளாக இருக்குது. இன்றைக்கி இந்த மாநாட்டில் வந்து நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கடைசியாக சொல்ல விரும்புகிறேங்க. நான் 99 மாநாட்டில் கலந்துக்கிட்ட போது மாணவர்கள் பங்கேற்புன்னு ஒன்று சுத்தமாக இல்லை. எல்லாமே வந்து தமிழ் ஆர்வலர்கள், அப்புறம் வந்து ஐடி பீப்புள், தமிழ் மீது காதல் கொண்ட ஐடி பீப்புள், இவங்க தான் இருந்தாங்க. இந்த மாநாட்டில் 6 மாதமாக அந்த தமிழிணைய கல்விக் கழகம் வந்து பல வேலைகள் செய்துட்ருக்குறாங்க. ஹேக்கத்தான் நடத்துகிறாங்க, அது ஆய்வுக்கட்டுரைகள் ஹேக்கத்தான் நடத்துகிறாங்க. அதில் தமிழ்நாட்டினுடைய பல்வேறு கல்லூரிகள்லேருந்து நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் வந்து தமிழில் மென்பொருளை உருவாக்குறாங்க அந்த ஹேக்கத்தானுக்காக. அதில் வந்து ஒரு ஹேக்கத்தானில் வந்து நான் வந்து ஒரு ஜட்ஜாக கலந்துக்கிட்டேன், 17 பேரை பார்த்தேன். நான் உண்மையிலே சொல்கிறேன், அவ்வளோ பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது. இன்றைய ஏஐ யுகத்தில் மற்ற நாடுகளில் என்னெல்லாம் தொழில்நுட்பமாக வருதோ அதே தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தமிழில் அவங்க வந்து சின்ன சின்ன ரிசர்ச்சையும் ஆப்ஸையும் க்ரியேட் பண்ணி காட்டும்போது இத்தனை நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் வந்து இன்றைக்கி தமிழை வந்து இந்த மாநாட்டுக்காக பயன்படுத்த ஆரம்பித்தாங்கல்ல, நாளை இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு 100 ஆப்பாக தமிழில் கொண்டு வருவாங்க. அரசாங்கம் அதுக்கு வந்து இன்றைக்கி வந்து வேலை செய்யுது, அவங்களுக்கு வந்து நிதி உதவி தர நிறைய விஷயங்கள் யோசிச்சிருக்கிறாங்க. நான் இப்போவே நான் சொல்ல முடியாது. இந்த மாநாட்டினுடைய இறுதியில் வந்து வெளிவரக்கூடிய அந்த அறிவிப்புகள், அந்த கொள்கை முடிவுகள் இன்னும் 2-3 தலைமுறைக்கு நமக்கு தேவையான அந்த சக்தியை கொடுக்கும். 99 வந்து ஒரு தலைமுறைக்கு அந்த சக்தியை கொடுத்தது. இன்றைக்கி நடக்கிறது இன்னொரு தலைமுறைக்கு நிச்சயமாக அந்த சக்தியை கொடுக்கும். ஃபினாமினலாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க. இது வரைக்கும் இதை பார்த்துட்டு இருக்கிற நேயர்கள் கூட இது எங்கேயுமே படித்திருக்கவோ அல்லது கேட்டிருக்கவோ வாய்ப்பு இல்லை. எனக்கே கூட இதெல்லாம் பேசுகிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்தது. இப்போ தான் நான் அதை பற்றி பேசுகிறேன். நானும் கூட பல தடவை கேட்டிருக்கேன், பட் ஆனால் அதை பேசுவதற்கான வாய்ப்பு இப்போ தான் அமைந்தது. நிறைய விஷயங்கள் தெரிந்து கொள்ள முடிந்தது சார். இந்த மாநாடு வெற்றிகரமாக நடக்க வேண்டும்.
தமிழ் பயனுற வேண்டும், மண் பயனுற வேண்டும். இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி. நன்றி. லட்சிய அண்ணா லட்சம் அண்ணா என்கின்ற முழக்கத்தோடு ஆழி பதிப்பகம் வெளியிட்டுள்ள பேரறிஞர் அண்ணாவின் 32 நூல்கள் அடங்கிய தொகுப்பு சென்னை புத்தக கண்காட்சிக்கு அடுத்து இப்போது 7வது பொருணை நெல்லை புத்தக திருவிழாவில் மேலும் பேரறிஞர் அண்ணாவின் நூல் வரிசை வி.பி. சிங் வாழ்க்கை வரலாற்று நூலாகிய அரக்கர், ஆழி செந்தில்நாதன் எழுதிய நீங்கள் ஏன் கமால் ஹசன் இல்லை, மொழி எங்கள் உயிருக்கு நேர் மற்றும் அறிவியல் தொழில்நுட்பத்தின் அடுத்த கட்ட வளர்ச்சிகள் குறித்து பேசுகின்ற மீயறிவு என்னும் மொழிபெயர்ப்பு நூலும், உலகளாவிய உலகமயமாக்கல் பிரச்சனைகள் குறித்த கொதித்தெழு என்னும் நூல் உள்ளிட்ட புதிய வரவுகள் ஆழி பதிப்பகத்தின் அரங்கில் கிடைக்கின்றன. இடம் நெல்லை வ.உ.சி. மைதானம். நெல்லை புத்தக திருவிழா பிப்ரவரி 3 முதல் 13 வரை. அரங்கு எண் 96.